Hi, hello everybody. The next topic we are going to discuss is homology and similarity. In bioinformatics, we always use data analysis for comparative studies. So we often use these terms, comparative studies as well as mm, finding some genes regarding to our query, which has some similarity. So in the context எல்லா இடத்துலையும் வந்து இந்த similarity homology அப்படின்ற வேர்ட்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். So if I just explain you what you mean by homology means, I will say it is nothing but a similarity between sequences, something like that. அப்போ அது similarity தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். But these two terms are often used, but they have different usage in different context. வேறு வேறு இடத்துல வித்தியாசமாக பயன்படுத்துவோம். அதனால தான் இந்த டேர்ம்ஸை வந்து ஹோமாலஜி அண்ட் சிமிலாரிட்டின்னு உங்களுக்கு இருக்குது. பட் வில் see each of these terms separately so that you can get a clear understanding what you mean by homology and what you mean by similarity. So first of all, we will start with homology because it is a newer term we have to know. Then only we can go to the easier term similarity. What does it mean? It is similarity வந்து காமனாக நம்ம எப்படி சொல்லுவோமோ அந்த similarity தான். பட் அதில் வந்து ரொம்ப இன்டெப்த் கிடையாது. பட் ஹோமாலஜின்றது உங்களுக்கு பொது டேர்ம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா we can understand the difference between them. So what do you mean by homology? So homology, it is often used, so homology and similarity. Homology and similarity. Homology, it indicates and pertains to comparative studies. எங்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஜீனோம் இன்னொரு ஜீனோம், ஒரு ஜீன் இன்னொரு ஜீன், ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ், அந்த இடத்துலலாம் இந்த ஹோமாலஜின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஈவன் இன் எவல்யூஷனரி பயாலஜி ஆல்சோ, இஃப் யூ கம்பேர் பேட் விங்ஸ் வித் ஃபிஷஸ் உடைய ஃபின் கம்பேர் பண்ணிங்கன்னா தேர் திஸ் ஹோமாலஜி வேர்ட் இஸ் யூஸ்டு ஹியர். அண்ட் இஃப் யூ கம்பேர் டூ ஜீன்ஸ், one ancestral gene and one another gene, there also this homology appears. Okay, so it pertains to comparative studies. And what does it indicate? It indicates an ancient common origin. So homologyன்ற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து காமன் ஆரிஜின் இருக்குன்னு அர்த்தம். இட் இண்டிகேட்ஸ் காமன் ancestral origin. Homo, that means same ன்னு அர்த்தம். Logy means that way of studying. So common ancient origin and temporal evolution. What do you mean by temporal evolution? Temporal evolution means we call this word spatio-temporal அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த spatio-temporalன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம்னு அப்படின்னு அர்த்தம். ஸ்பேஸ் அண்ட் டைம்னா எப்படி சொல்லலாம், காலநிலை மாற்றங்கள்ன்றதான் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்பேஷியோ-டெம்பரல்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து அந்த காலத்திற்கேற்றவும் அந்த இடைவெளிக்கேற்றவும் எப்படி மாறுபடுது. இப்போ நீங்கள் ஆஸ் எ ஹியூமன், ஸோ யூ க்ரோ இன் எ பிளேஸ் இன் யுவர் ஹோம் ஆர் எனிவேர், அண்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி ஏஜில் வந்து வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. உங்கள் கூட அந்த மாற்றங்களும் வந்து ஏற்பட்டுக்கிட்டே வரும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்பேஷியோ-டெம்பரல். இப்போ ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சிட்டி, சென்னை ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ it is geographically and as well as in time also it is being changed, right? That is called spatio-temporal. And here in case of homology we are concerned about a temporal evolution. That means an individual or a gene or anything, how it is being changed in a time, that is called temporal evolution. So இதுதான் வந்து ஹோமாலஜின்றது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இந்த டெம்பரல் எவல்யூஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். And it refers to structural characteristics. Structural characteristics could be anything. For example, a shape of an organism. இப்போ சொன்னல ஃபிஷ்ஷோடைய ஃபின்னோடைய ஷேப் எப்படி இருக்கும், பேட்டோடைய அதோடைய விங்ஸோடைய ஷேப் எப்படி இருக்கும். பிகாஸ் பேட் இஸ் அ மேமல் அண்ட் ஃபிஷ் இஸ் கம்ஸ் அண்டர் பிசஸ். பட் if you see the observation, bat and fish சொல்லலாம், bat and birds சொல்லலாம். ஸோ அதுதான் இது பண்ணிட்டேன் மிஸ்டேக்குனா. ஸோ bat and birds, if you observe the wings of a bat as well as a bird, யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க பேட்டை வந்து பேர்டை தான் நினைப்பாங்க. பட் bat is a mammal. So here you can see a homology here. That is a relationship between. That's what you mean by the structural characteristics. If you see the structural characteristics, that means
the skeletal arrangement in the wing of a bat and in feathers of a bird. A feather of a bird doesn't have any skeletal arrangement in the feather. அதுக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது. But if you see the wing of a bat, it has a skeletal arrangement. நம்மளுடைய கையில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிம்ஸ், அந்த லிம்ப் அரேஞ்ச்மெண்ட் தான் அதில் வந்து என்னவா மாறி இருக்கும், விங் லைக் ஷேப்பாக வந்து மாறி இருக்கும், அசிடோ அரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்கே வந்து இந்த ஹோமாலஜி தேவைப்படுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமாலஜி இருக்குது, தட் இஸ் அ ரிசம்பிளன்ஸ். பட் if you see the structural characteristic, it is different. So that homology ன்னு வரும்போது அப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா காமன் ஆர் ancestral origin, temporal evolution, structural characteristic. ஸோ இது மூணும் தேவையானது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இட் கம்பேர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனிமல் ஸ்பீசிஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கம்பேர் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அனிமல் ஸ்பீசிஸ், எக்ஸாம்பிள் பேட் அண்ட் பேர்ட்ஸ். சரி, இப்போ இதுவே வந்து மாலிகுலரில் வந்து எங்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, we use it to compare the structural characteristics in protein. For example, comparative protein biochemistry. Protein biochemistry என்னது, protein primary structure, secondary structure அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த secondary third tertiary structureல உங்களுக்கு தெரியும், it forms a 3-dimensional shape, and there we are analyzing the structures between different same proteins. There also homology plays a higher role. Okay. And what does that homology actually mean is, it is represents having common evolutionary origin. அதுதான் அந்த வேர்டோடைய அர்த்தம், having common evolutionary origin. So that is what means, having common evolutionary origin. இந்த மூணு விஷயங்களும் இந்த ஒரு வார்த்தையில் அடக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டீனுக்கு நடுவில் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸு, ஹெலிசஸ், அப்புறம் அதோடைய ஃபோல்டிங்ஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரெண்டு சேம் ப்ரோட்டீனில் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் 3D ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ இது கூட என்னது, ஹோமாலஜி தான். ஓகே, பட் ஸோ இதெல்லாம் தான் ஹோமாலஜின்ற வார்த்தையை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இதில் சில ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேராலஜி, ஆர்த்தாலஜி அப்படின்ற வேர்டை வந்து அடிஷ்னலாக சொல்லுவாங்க. ஸோ பேராலஜி இஸ் நத்திங் பட் a rough description of the same homology, and orthology we speak about ancestral description. ஸோ இந்த ஒவ்வொரு டேர்ம் இங்கே சொன்னோம் இல்லையா, இப்போ டெம்பரல் எவல்யூஷன் வரும்போது பேராலஜி வரும், காமன் ஆரிஜின் வரும்போது டெம்பரல் எவல்யூஷன் வரும்போது ஆர்த்தாலஜி வரும், ஆர்த்தோ மீன்ஸ் ancestral, அண்ட் டெம்பரல் எவல்யூஷன் வரும்போது பேராலஜி வரும். ஓகே, and now we will see about the sequence identity, that means similarity. Similarity na enna அப்படின்றத பார்க்கலாம். It is a general description of a relationship. It is a general description of a relationship. எதோடைய relationship? An relationship between an optimal arrangement. That arrangement could be இதுதான். இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் அலைன்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த சிமிலாரிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு சீக்வன்ஸை அலைன் பண்ணி அதுங்களுக்குள்ள எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குன்னு செக் பண்ணுறது, அதுக்கு வந்து ஆப்டிமல் மேட்சிங் ஆல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஆல்காரிதம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ஆல்காரிதம் BLAST, பேசிக் லோக்கல் அலைன்மெண்ட் சர்ச் டூல். ஓகே, அதில் யூஸ் பண்ணுற ஆல்காரிதம் BLAST ஆல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ இட் ஃபைண்ட்ஸ் வாட், ஸோ இட் ஃபைண்ட்ஸ் த அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கும், இன்டெல்ஸ், இன்சர்ஷன், டெலிஷன், சப்ஸ்டியூஷன், அந்த மியூட்டேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணும். தட்ஸ் வாட் யூ மீன் பை சிமிலாரிட்டி. ஸோ ஹோமாலஜினா ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆன்செஸ்ட்ரல், டெம்பரல் இதெல்லாம் பற்றி பேசுறது. பட் சிமிலாரிட்டின்னு வரும்போது ரெண்டு சீக்வன்ஸோடைய அதோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பேசுறது தான் வந்து என்னது, சிமிலாரிட்டி. திஸ் இஸ் த ஜென்ரல் வேர்ட் டு காயின். ஓகே, ஸோ இதுக்கப்புறமும் ரெண்டும் இது பண்ணோன்னா ஐ வில் சே யூ அன் அடிஷ்னல் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ சிமிலாரிட்டிக்கு வந்து இப்போ எப்படி இங்கே காமன் ஹேவிங் காமன் எவல்யூஷனரி ஆரிஜின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஹோமாலஜிக்கு, அதே போல் சிமிலாரிட்டிக்கு வந்து ஒன் லைன் டெஃபினேஷன் மாதிரி ஏதாவது சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் டிகிரி ஆஃப் லைக்லினஸ். Degree of likeliness. Degree of likeliness.
between two sequences. Okay, it is represented as a percentage of similarity. Degree in சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ டிகிரினா என்னது, percentage of similarity. எதோடைய similarity, ரெண்டு சீக்வன்ஸ்க்கு இடைப்பட்ட இருக்கிற ரெசிடியூஸ். So how many residues in a sequence? Residues means it could be nucleotide or amino acids. How many residues are identical to each of them, that represents the percentage of similarity. Okay, அப்போ percentage of similarity of residues. Residues na nucleotide, amino acid, it could be anything. Residues over a given length of alignment, over a given length of alignment. ஸோ ஒரு ஜீனோம்ன்றது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஹியூஜ். ஆனால் நம்ம அதில் வந்து ஒரு 1000 பேஸ் பேர்ஸ் எடுத்து சீக்வன்ஸ் 1 ஃப்ரம் திஸ் எக்ஸ் ஆர்கானிசம் அண்ட் சீக்வன்ஸ் 2 ஃப்ரம் ஒய் ஆர்கானிசம், 1000 பேஸ் பேர்ஸ் மட்டும், அதான் லெங்த் ஆஃப் அலைன்மெண்ட். அதை மட்டும் நம்ம அலைன் பண்ணி அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பெர்சன்டேஜ் ஆஃப் சிமிலாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 1000 ரெசிடியூஸில் எத்தனை ரெசிடியூஸ் வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது, இல்லைனா வந்து காமனாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிசிடி அப்படின்னு இருக்குன்னா எங்கள் ஏஜிசிடி வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் இப்போ ஏக்கு பதிலாக இங்கே ஜி இருக்குது, இட் இஸ் நாட் ஐடென்டிக்கல் பட் இட் இஸ் சிமிலர், தட் தே ஆர் போத் பியூரின்ஸ். கரெக்டாக, ஏக்கு பதிலாக ஜி வந்திருக்கு, ஆனால் வந்து தே ஆர் சிமிலர் பிகாஸ் தே ஆர் போத் பியூரின்ஸ். அந்த மாதிரி இப்போ இது இங்கே வந்து டிஎன்ஏல புரியாது, இதுவே அமினோ ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அஸ்பார்டிக் ஆசிட் இருக்கிற இடத்துல கீழே வந்து அஸ்பார்டிக் ஆசிட் இல்லாமல் குளுட்டமிக் ஆசிட் இருந்துச்சுன்னா we can say they are both similar but not identical. ஸோ இப்போ இந்த வார்த்தை புரியும்னு நினைக்கிறோம். Here we don't use the word homology, here we use the word similar or identical. So that's what it describes. ஸோ இப்போ இந்த similarity and homology என்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். And I will sequence similarity and homology வந்து ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். And with this topic will end upon. So in y-axis you speak about a sequence identity, that is percentage, and in x-axis you describe about sequence length. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ percentage of identity 100 வரைக்கும் போகும். கரெக்டாக, ஸோ 100%னா it is identical. And in case of x-axis the number of residues. So for example இப்போ வந்து 1000 250 வரைக்கும் எடுத்துப்போம், 250. ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா so this is called a safe zone, this is called a twilight zone, this is called a midnight zone. And what are those zones? Repair, this is normally used for protein sequence alignment. So what does this describe? So example question, sequence similarity and homology அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சேஃப் zone is where is area. So இந்த சேஃப் ஜோன்ற ஏரியாலாம் பாருங்கள். So this is where the sequence length, even though the sequence length is short but the similarity is high, that is 100%. So as a sequence length increases, the identity decreases, but the sequence length should be increased. அதாவது சீக்வன்ஸ் லெங்க் ஷார்ட்டாக இருந்து ஐடென்டிக்கலாக இல்லை, இப்போ ரெண்டுமே வந்து 10% தான் இருந்தால் தென் இட் இஸ் நோன் அஸ் மிட் நைட் ஜோன். ஓகே, கரெக்டாக. இப்போ சீக்வன்ஸ் லெங்க் 10 தான் இருக்குது, இப்போ இங்கே வந்து சீக்வன்ஸ் ஐடென்டிட்டியும் வந்து ஒரு 10% தான் இருக்குது, 10% தான் சிமிலராக இருக்குன்னா தென் those protein sequences you could not say it as a safe zone, they are in a midnight zone. ரெண்டுமே சம்மந்தமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுவே இப்போ சீக்வன்ஸ் லெங்க் வந்து ஒரு 50 to 75 இருக்குது, பட் அதோடைய சிமிலாரிட்டி வந்து ஒரு 50 இருக்குது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ட்விலைட் ஜோன். இப்படியும் அப்படியும் இல்லாமல் ட்விலைட்னாவே கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா இல்லையான்றது அடிஷ்னல் எவிடன்ஸை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ட்விலைட் ஜோன். பட் இஃப் யூ கம் இன் சேஃப் ஜோன், தட் இஸ் இன் திஸ் லைன், so it represents that sequence, as sequence length increases you can bargain with sequence identity. ரெண்டுமே சிமிலர் ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் percentage of similarity
ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே வரலாம் அப்படின்றது. as sequence length increases more than 250, even though the identity decreases, you can consider that because it is a large sequence length. Okay, so this is how it is described. So this is how we do in bioinformatics regarding this identity and homology analysis. Okay, so that's all for the sequence similarity and homology. Thank you.